வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் கமெண்ட்டில் நிறைய பேர் முழு வீடியோ போடுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஸ்டாண்ட் பை ப்ராப்ளம் எம்ஐ டிவி அதில் பார்த்தீங்கன்னா 1.5 வோல்ட் மிஸ்ஸிங் ஆச்சு. ரெகுலேட்டர் வச்சு இப்படி சரி பண்ணுறதா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். கமெண்ட்டில் முழு வீடியோ போட்டுன்னு சொல்கிறதுனால இந்த வீடியோ நான் இப்போ உங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த வீடியோவை சென்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எனக்கு வந்த டிவி நான் வேறு ஒரு போர்டு போட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அது காரணம் பார்த்தீங்கன்னா, இதுமாதிரி ஆல்ட்ரேஷன் ஒர்க்கெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, எப்படியா இருந்தாலும் ரிப்பீட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட சர்வீஸ் வந்தாங்கன்னா, எப்படியா இருந்தாலும் ஒரு 6 மாதம் ஓடணும், இல்லை 1 இயர் ஓடணும் தான் எதிர்பார்ப்பாங்க. இதுமாதிரி நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணுற ஒர்க்கு பார்த்தீங்கன்னா, அதாவது சிகே லைன் கட் பண்ணுற ஒர்க்கு, இந்த 5 to 20 சப்ளை போர்டு போடுற ஒர்க்கு, அப்புறம் ரெகுலேட்டர் போர்டு போடுற ஒர்க்கு, இதுமாதிரி பார்த்தீங்கன்னா, இதுமாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுற ஒர்க்கெல்லாம் நான் பண்ண மாட்டேன். காரணம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரிப்பீட் வந்துடும். கம்பெனி சைடில் நீங்கள் பார்க்கலாம். அதாவது கம்பெனியில் ஒரு டிவி வாங்குறீங்கன்னா, அது சில பேர் பார்த்தீங்கன்னா, கம்பெனி சைடில் தான் சர்வீஸ் எடுத்துகிட்டு போவாங்க. அது காரணம் பார்த்தீங்கன்னா, கம்பெனி சைடில் சர்வீஸ் ப்ராப்பராக இருக்கும், காசு அதிகமாக தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா, ரிப்பீட் அவங்களுக்குலாம் வரது வாய்ப்பு கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதுமாதிரி ஒர்க்கு பண்ண மாட்டாங்க. போர்டு போச்சுன்னா போர்டு மாற்றிடுவாங்க. அதாவது சின்ன டையோடு போனாலும் போர்டு புதுசாக மாற்றி கொடுத்துருவாங்க. டிஸ்பிளேவில் ஒரு லைன் வந்தாலும் புதுசாக டிஸ்பிளே மாற்றி கொடுத்துருவாங்க. அதனால் கம்பெனி சைடில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம், அதாவது ரிப்பீட் வரும், மேக்ஸிமம் ரிப்பீட் வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. அது காரணம் பார்த்தீங்கன்னா, இதுமாரி ஆல்ட்ரேஷன் ஒர்க்கெலாம் பண்ண மாட்டாங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ எப்படி நான் அந்த பக் போர்டு வச்சு, ரெகுலேட்டர் போர்டு வச்சு செட் பண்ணி கொடுக்குறதா இந்த வீடியோ சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6 பின்னு உள்ள ஐசி தான் இருக்கும். அதாவது இது ரெகுலேட்டர் ஐசி மாதிரி இருக்கும். இந்த ஐசிக்கு பார்த்தீங்கன்னா 3.3 வோல்ட்டு, 1.5 வோல்ட்டெல்லாம் பிரியும். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 வோல்ட் வர இடத்துல ரெஜிஸ்டரும் எரிஞ்சு போச்சு, ட்ராக்கும் எரிஞ்சு போச்சு. அதனால் இப்போ தனியாக நான் ரெகுலேட்டர் போர்டு ஒன்று வாங்கியிருக்கிறேன். அது ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த ஐசி தான் எரிஞ்சு போன ஐசி. அதாவது இன்புட் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 1.5 வோல்ட்டும், அதுக்கப்புறம் 3.3 வோல்ட்டெல்லாம் பிரிகிற இடம் அது பவர் சப்ளை ப்ராப்ளத்தினால எரிஞ்சு போச்சு. இப்போ தனியாக நான் ரெகுலேட்டர் போர்டு தான் வாங்கியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இன்புட் சப்ளை கொடுக்க வேண்டியதான். இன்புட் சப்ளை பார்த்தீங்கன்னா மைனஸு ப்ளஸ்ஸு, அதாவது 5 வோல்ட் கொடுக்கலாம். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த டாட்டடாக இருக்குது பாருங்கள், அதான் 1.5 வோல்ட்டு, 2.5 வோல்ட்டு, 3.3 வோல்ட்டு, இது மாதிரி நம்மளுக்கு எந்தெந்த வோல்ட்டு மிஸ்ஸிங் ஆகுதோ, அதாவது இந்த போர்டு மட்டும் இல்லை, எந்த போர்டாக இருந்தாலும் ஸ்டாண்ட் பை ப்ராப்ளத்துக்கு இந்த 3.3 முக்கியமான அவசியமானது. 1.8 வோல்ட்டு அவசியமானது தான். இந்த 2 வோல்ட்டு மிஸ்ஸிங் ஆச்சுன்னா அது மாதிரி ரெகுலேட்டர் தான் வச்சு நம்ம வேறு எந்த போர்டாக இருந்தாலும் சரி பண்ணி கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ரெகுலேட்டர் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் 3 ஒயர் சப்ளை கொடுத்துருக்குறேன். அதாவது மைனஸுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் ஒயரு, ப்ளஸுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் ஒயரு, அதாவது 1.5 வோல்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஒயரு, இந்த 3 ஒயரும் எடுத்துருக்கிறேன். இது சப்ளை இன்புட் சப்ளை பார்த்தீங்கன்னா எங்கே கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா, போர்டில் மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வோல்ட் வரும். அங்கே ரெட் கலர் ஒயர் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் 1.5 வோல்ட் வர இடத்துல ஒயிட் கலர் ஒயர் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கிரவுண்டு பார்த்தீங்கன்னா நான் HDMI கிரவுண்டு, அதாவது நம்ம போர்டினுடைய கிரவுண்டே கொடுத்துட்டேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ சப்ளை செக் பண்ணி பார்க்குறேன். கரெக்டாக 1.5 வோல்ட்டு நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால் 1.5 வோல்ட் தான் இப்போ நான் இதை கொடுக்க போகிறேன். இப்போ 5 வோல்ட் பார்த்தீங்கன்னா இன்புட் சப்ளை இப்போ 5 வோல்ட் கரெக்டாக வருது. அதுக்கப்புறம் 1.5 வோல்ட்டு நான் கொடுக்கல. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இது மாதிரி இப்போ 1.5 வோல்ட்டுன்னா நான் அங்கே கொடுக்கல. நான் ரெஜிஸ்டருக்கு முன்னாடி கொடுத்ததுனால எனக்கு 1.2 வோல்ட்டு, 1.1 வோல்ட் வருது. கம்மியாக வந்தாலும் போதுமான சப்ளை தான். இந்த சப்ளை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சப்ளை கிடையாது. அதாவது நம்ம சிஆர்டி டிவியில் பேஸ் வோல்ட் கொடுக்குறோம்ல, 0.8 வோல்ட், அதே மாதிரி தான் இது 1 வோல்ட்டு கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதனுடைய வேலை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறதுக்கு மட்டும் தான் அந்த சிக்னல், அது சப்ளை, அதாவது பேஸ் வோல்ட்டு சொல்லுவாங்க. அதனால் இது நான் 1.2 வோல்ட் வர அளவுக்கு ஒரு ரெஜிஸ்டருக்கு முன்னாடியே கொடுத்தேன். பேஸ் வோல்ட்டு 1.2 வோல்ட் கொடுத்த உடனே இந்த செட்டு ஆன் ஆகிடுது. அதாவது செக்கிங்காக நான் தனியாக டிஸ்பிளே வச்சு இந்த வீடியோ எடுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த டிவி நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அதாவது போர்டு மாற்றி கொடுத்துட்டேன். இப்போ அதே போர்டை வச்சு உங்களுக்கு வீடியோக்காக இதை மறுபடியும் இந்த போர்டை ரெடி பண்ணி காமிக்கிறேன். அதாவது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிருந்தாலோ கமெண்ட்டை சொல்லுங்கள். புரியலைன்னா மறுபடியும் கமெண்ட்டில் என்ன காரணம் புரியலன்னு சொல்லிட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஒரு டெக்னீஷியன் இருந்தீங்கன்னா நம்ம குரூப்பில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. அவ்வளோதான் வீடியோ. நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.